மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. யாரை எப்படி வகைப்படுத்துறதுன்னு பெரும்பாடாக இருக்குன்னு சலிப்போட ஜென்திரவியினுடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சான் சித்தியன். உடனே குரு தன்னுடைய சீடன் அழைச்சி உட்கார வச்சு உன்னுடைய சலிப்புக்கான காரணம் தெரியவில்லை, ஆனால் அவனுடைய கேள்விக்கு பதில சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேராசைக்காரன், சராசரி மனிதன், உத்தமன், ஞானி, இப்படி 4 பிரிவுகளுக்குள்ள எல்லா மனிதர்களையும் அடக்கிடலாம். என்னுடையது என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது அப்படின்னு சொல்கிறவன் பேராசைக்காரன். என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது அப்படின்னு சொல்கிறவன் சராசரி மனுஷன். உன்னுடையதும் உன்னுடையது, என்னுடையதும் உன்னுடையது அப்படின்னு சொல்கிறவன் உத்தமன். உன்னுடையதும் அன்று, என்னுடையதும் அன்று, எல்லாமே இறைவனுடையது அப்படின்னு சொல்கிறவன் ஞானி. இப்போ எல்லா மனிதர்களையுமே இந்த 4 வகைக்குள்ள பேராசைக்காரன், சராசரி மனுஷன், உத்தமன், ஞானி இவங்களுக்குள்ள அடக்கிடலாம்.